ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் ஆர்ஜே. நம்மளோட சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் கண்டினியூஸாக பற்றி நான் அப்டேட் இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கஷ்டப்பட்டு நீட் படிச்சுட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு, ஆனால் இந்தியாவில் வந்துட்டு நிறைய கட் ஆஃப் வச்சிருக்கேன், பட் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு என்னால் ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ண முடியல, நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்ராடில் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறேங்க. இப்போ நம்ம சேனலில் கண்டினியூஸாக சில நாட்களாகவே வந்துட்டு இப்போ நல்ல மார்க் எடுத்துட்டு இப்போ அப்ராட்ல போய் படிக்கணும்னு ஐடியா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் எந்த கண்ட்ரில போய் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அப்ராட்ல போய் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்கள அப்ராட்ல ஏதோ ஒரு கண்ட்ரில ஒரு நல்ல காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்களும் ஃபுல்லா பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க. இப்போ அப்ராட்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு நல்ல கண்ட்ரி எப்படி சூஸ் பண்றது, ஸோ நல்ல கண்ட்ரி இப்போ சூஸ் பண்ணாலும் கூட ஒரு நல்ல ஒரு பெஸ்டான காலேஜை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பேச போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பத்தி ஒரு நாலேஜ் இல்லாம ஏதாவது ஒரு ஒரு நல்லா இல்லாத காலேஜ்ல சேர்ந்து ஸோ அவங்க கரியரை ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ண போறேன். இப்போ நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜ் வந்துட்டு கண்டிப்பா ஒரு 54 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஒரு எம்பிபிஎஸ் ஒரு கரிக்குலம் அந்த மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ற காலேஜா இருக்கான்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. யூஸ்வலா சொல்லணும்னா என்எம்சி ரூல்ஸை ஃபாலோ பண்ற காலேஜ் தான் சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா என்எம்சி ரூல்ஸ் அதை பத்தி எனக்கு தெரியலையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா இப்போ நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். இப்போ நம்ம படிக்கக்கூடிய அந்த எம்பிபிஎஸ் அந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 54 மந்த்ஸ் இருக்கணுங்க. அந்த 54 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஒரு 1 இயர் இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் படிக்கிற ஒரு சிஸ்டர் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு நான் ரஷ்யாவில் வந்துட்டு பிகினிங் டைம்ல ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தேன். பிகினிங் டைம்ல வந்துட்டு ஒரு காலேஜில் அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்படுற விஷயமே வந்துட்டு பைலிங்குவல், அதாவது வந்துட்டு ரஷ்யன்லயும் இங்கிலீஷ்லயும் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு டிஃபிகல்டிஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க சூஸ் பண்ண காலேஜ்ல 54 மந்த்ஸ் வந்துட்டு கோர்ஸ் டியூரேஷன் இருக்கணும், இம்பார்ட்டன்ட். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் டியூரேஷன்ல அவங்க நடத்துற அந்த டீச்சிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இங்கிலீஷ்ல இருக்க மாதிரியான ஒரு காலேஜா நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ 54 மந்த்ஸ் இருக்கிற மாதிரி காலேஜா நம்ம பார்த்துக்கிட்டோம். இங்கிலீஷ் டீச்சிங் ஸ்டைல் இருக்கிற மாதிரியான காலேஜா சூஸ் பண்ணிட்டோம். இப்போ அது மட்டும் போதுமா நீங்க கேட்டீங்கன்னா அது மட்டும் போதாதுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 1 இயர் இன்டர்ன்ஷிப். நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய காலேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் வந்து எந்த மாதிரியான ஒரு அடிஷ்னல் கோர்ஸும் படிக்க வைக்காம டைரக்டா எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அண்ட் உங்களுக்கு 1 இயர் ஒரு இன்டர்ன்ஷிப் அவங்க நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ற மாதிரி அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஸோ அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொவைட் பண்ணிருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலேஜா பார்த்து சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நமக்கு 54 மந்த்ஸ் பத்தி தெரிஞ்சிருச்சு, இங்கிலீஷ்ல தான் வந்துட்டு நமக்கு டீச்சிங் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இப்போ இன்டர்ன்ஷிப் தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், நம்ம இந்தியாவில் 19 சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுவாங்க. அந்த 19 சப்ஜெக்ட்ஸும் நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த காலேஜில் அவங்க டீச் பண்றாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா 16 சப்ஜெக்ட்ஸ், ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா 17 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டு 2 3 எடுக்காம விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை வரும். ஸோ நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய காலேஜில் 19 சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு அவங்க உங்களுக்கு டீச் பண்றாங்கன்னு மஸ்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜா இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃப்ங்க. ஏன் அப்படின்னா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்டா கவர்மெண்ட் காலேஜ் என்எம்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜா படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ குட். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி வந்துட்டு ஒரு அந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா மணி வேல்யூவா இருக்கட்டும், நம்மளோட இந்தியன் கரன்சிக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஒரு மணி வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா பார்த்து நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான விஷயங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவோட கரன்சியோட அங்க கரன்சி ரொம்ப அதிகமா இருந்து நம்மளோட நம்ம பண்றது எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா பின்னாடி லைக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாமே இது ஒரு பேசிக்கா இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த காலேஜ் ஸ்ட்ரிக்டா வந்து பாத்தீங்கன்னா என்எம்சி ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலா நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய காலேஜ் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சு எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் பாசிங் ரேஷியோலாம் தெரிஞ்சு
நீங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஓகே, அப்ராட் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், ஸோ இதெல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க ப்ரோ, இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெஸ்டான காலேஜ் சொல்லுங்க, லைக் நீங்க பார்த்த வரையிலுமே அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்றது என்னன்னா, இப்போ நான் ஓவராலா ஆல் கண்ட்ரிஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் அனலைஸ் பண்ணி அண்ட் ரொம்ப ஷார்ட் ஃபில்டர் பண்ணதுல இப்போ நான் படிக்கிற, ஸோ நாங்க படிக்கிறங்காட்டியும் மட்டும் சொல்லலை, ஸோ ஓஸ்டேட் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ஃபீஸ்லயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு பிரைஸ்ல இருக்கு. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா என்எம்சியோட ரூல்ஸ், அதாவது வந்து 54 months 1 year இன்டர்ன்ஷிப் எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் நான் பெஸ்டா பாக்குறது வந்து ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில என்ன அப்படின்னா, நிறைய கண்ட்ரிஸை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு நீங்க ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணுமா? ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாதுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க என் கூட நீங்க வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ நீங்க யாராச்சும் இப்போ ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு யோசனையில இல்ல ஒரு பாஸ் லெவல்ல உங்களுக்கு ஒரு மார்க் எடுத்துட்டு ஒரு எலிஜிபிலிட்டி ஒரு லெவல்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலன்னா ஓஸ்டேட் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுங்க. அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு டைரக்ட் அட்மிஷன் எல்லாமே வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணி தரேன். ஸோ என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எடுத்து நீங்க கண்டிப்பா என்கிட்ட வந்துட்டு நீங்க எங்கூட சேட் பண்ணி நீங்க உங்களோட அட்மிஷனை பத்தி ஃபுல்லாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ எனக்கு எங்கேயும் யூஸ் இல்லப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அப்ராட்ல போய் படிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விட்டு ஸோ அவங்களுக்கு கூட டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்க மூலியமா நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மேலும் மேலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு வேல்யூபிளா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ, இதை பத்தி வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி நான் வீடியோ கண்டிப்பா போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.